ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேரியேஷன் அட் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே நல்லா ஹெல்தியா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம மைசூரோட டே 2 vlog தான் பார்க்க போறோம். டே 1ல வந்து பாத்தீங்கன்னா மைசூர் ஜூ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஎஸ்ஆர் டேம் அதை வந்து விசிட் பண்ணத போட்டிருப்பேன். டே 2வோட ட்ரிப்ல ஃபர்ஸ்டா நம்ம சாமுண்டேஸ்வரி டெம்பிள் பார்த்தோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் மியூசியம் பார்த்தோம். இப்போ நம்ம மைசூர் பேலஸ்க்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க சாண்ட் மியூசியம் விட்டு வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு 12:45 மாதிரி இருந்தது டைமிங்கு. இப்போ ஃபர்ஸ்ட் போய் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு போயிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 1:45 சம்திங் இருக்கும் டைம் நினைக்கிறேன். அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து பேலஸ்க்கு போயிடலாம், நல்லா வெயிலா இருக்கு, வெளியே சுத்த முடியாது, நம்ம பேலஸ் போய் விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேலஸ் போயிட்டோம். போற வழியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மைசூரோட மார்க்கெட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பஸ் ஸ்டாண்ட் அதெல்லாம் பார்த்தோம். பேலஸோட மெயின் என்ட்ரி கேட்டும் பார்த்தோம். பட் ஆனா மெயின் என்ட்ரன்ஸ் வழியா நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து தசரா டைம்ல மட்டும்தாங்க ஓபன் பண்ணுவாங்க மெயின் என்ட்ரன்ஸ். மற்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி உள்ள போய் பேலஸ் விசிட் பண்ற டூரிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைடு என்ட்ரன்ஸ் வழியா மட்டும் தாங்க அலோவ் பண்ணுவாங்க. மெயின் கேட் வந்து திறக்க மாட்டாங்க யூஸ்வலாவே. பேலஸோட சைடு என்ட்ரிக்கு வந்துட்டோம். பேலஸோட சைடு என்ட்ரியே பாத்தீங்கன்னா பஸ், காரு, அப்புறம் வேன் இதெல்லாம் பார்க் பண்றதுக்கு நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் இருக்கு. அதுக்கு தனியா சார்ஜஸ் கலெக்ட் பண்றாங்க. பேலஸ் உள்ள நம்ம என்ட்ரி ஆகணும்னா அடல்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்றாங்க. சில்ட்ரன்ஸ் வந்து பிலோ 10 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி. அபோவ் 10 இயர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 70 rupees சம்திங் கலெக்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியாது. என்ட்ரன்ஸ் கேட்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஒன்லி கேஷ் மட்டும்தான் கலெக்ட் பண்றாங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு போங்க. ஏன்னா நாங்களும் வந்து கையில கேஷ் கொண்டு போகல, ஜிபேல பே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் போனோம். கடைசியில பாத்தீங்கன்னா கேஷ் ஒன்லி அப்படின்னு போர்டு வச்சுட்டாங்க. நாங்க அங்க இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட ஹெல்ப் கேட்டு நீங்க கொஞ்சம் எனக்கு பண்ணி கொடுங்க, அந்த கேஷ் 200 கொடுங்க, நான் வந்து உள்ள வந்து ஜிபே பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு அங்கேயே ஜிபே பண்ணிட்டு அவங்க கையில இருந்து 200 rupees கேஷ் நான் வாங்கிக்கிட்டேன். ப்ளீஸ் நல்லா ஞாபகம் வச்சுருங்க, பேலஸ் உள்ள நீங்க என்டர் ஆகிறதுக்கு ஒன்லி கேஷ் தான். அங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் ஜிபே, பேடிஎம் இந்த மாதிரி எதையுமே அவங்க யூஸ் பண்றது கிடையாது. இந்த பேலஸோட டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேலஸ் லைட் போடுறாங்க. அதுக்கு தனியா வந்து டிக்கெட் எடுத்து நிறைய பேர் வராங்க பாக்குறதுக்கு. நாம உள்ள வந்துட்டோம். வாங்க உள்ள பேலஸ்குள்ள போய் பார்ப்போம். போற வழியே பாத்தீங்கன்னா அதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு பெரிய கார்டன் இருக்குங்க. அங்கங்க போறதுக்கு நடக்கிறதுக்கான வழி வச்சிருக்காங்க. அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உள்ள ஒரு டெம்பிள் கூட இருக்கு என்ட்ரன்ஸ்லயே. இது வந்து நாம போறது பாத்தீங்கன்னா சைடு என்ட்ரன்ஸ். ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அவ்வளோ அழகா இருக்குது பாக்குறதுக்கு. நிறைய ரோசஸ் தான், அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா பார்த்தா பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட் சைட் கேட்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சென்டர்ல அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. 2 சைட்லயும் வந்து கார்டனிங் மாதிரி அங்க லான் வச்சு பண்ணிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பேலஸ்க்கு உள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்க ஒரு கவுண்டர் இருக்கு, அங்க கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. பேலஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் போட்டு நடக்கிறதுக்கு அலௌட் இல்லை. எல்லாத்தையும் இங்கேயே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டு எக்ஸிட் ஆகும்போது வந்து வாங்கிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்ப நாம பேலஸ்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கின என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அப்புறம் தான் உள்ள அலோவ் பண்றாங்க. உள்ள என்ட்ரு ஆன உடனே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லான் மாதிரி போகுது வெளி சைட்லயே. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ்ல நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ராஜாக்கள் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல இங்க சாமி சிலைகள் கூட நிறைய இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மைசூரோட அந்த பேலஸோட மினியேச்சர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்த சில ஆர்ட் டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, பொம்மைகள் மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க பாக்குறதுக்கு. அப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா கேடயம், வால் இதெல்லாமும் வச்சிருந்தாங்க. அப்படியே கீழே தர மேல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற லைட் எரியற அந்த சீலிங் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா டெக்கரேட்டிவா ஒர்க் பண்ணிருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்கு. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். அதை கிராஸ் பண்ணி அப்படியே வந்தோம்னா அங்கங்க பாருங்க, இங்க பாருங்க சுவாமி வந்து கிருஷ்ணர் வந்து அந்த தேர்ல இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அது பக்கத்துலயும் நிறைய சுவாமி சிலைகள்லாம் இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரண்மனையோட என்ட்ரன்ஸ். இப்ப நம்ம உள்ள நுழைய போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பித்தளை சொல்லுவாங்க இல்ல, அதுல வந்து பெரிய கேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 யானை பிரம்மாண்டமா இருக்குங்க பாக்குறதுக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த யானை வந்து உண்மையான யானை அப்படின்னு சொல்றாங்க. அதோட தந்தம், அந்த பகுதி ஸ்கின் எல்லாம் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண் மட்டும் வந்து ஃபேக்கா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை கிராஸ் பண்ணி அப்படியே நம்ம உள்ள போலாம்.
இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து அந்த காலத்தோட பெயிண்டிங்ஸ் மாரி வரைஞ்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் அந்த சைடு வால்ல வரைஞ்சது அவ்ளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல அந்த டைல்ஸ் கூட பாருங்களேன், யுனிக்கா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்பவும். அத கிராஸ் பண்ணி அப்படியே இன்னும் ஒரு சில பெயிண்ட்ஸ பார்த்துட்டே போறோம். இப்போ நீங்க பாக்குற இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தர்பாருங்க. அதாவது மன்னனோட அரசவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இது. ராஜா வந்து இங்கதான் உட்கார்ந்து மக்களோட குறைகளை தீர்த்து அவங்களுக்கான சொல்யூஷனை சொன்னதா சொல்லப்படுது. எவ்வளவு அழகான வேலைப்பாடுகளோட இருக்குன்னு பாருங்க. இந்த பெரிய ஹால் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதே ரொம்ப சூப்பராவும் ஸ்டன்னிங்காவும் டெக்கரேட்டிவாவும் இருக்கிற இடம்னு சொல்லணும்னா அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த பெரிய தர்பாருக்கு சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா, அது அப்படியே நம்ம சுத்தி போடுற மாரி வச்சிருக்காங்க. அங்க சைட்ல நெறைய பெயிண்டிங்ஸ் அண்ட் ஒரு சில ரூம்ஸ்லாமும் இருக்கு. அதுல ஒரு ரூம் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து பூட்டி தாங்க வச்சிருக்காங்க. அத கிராஸ் பண்ணி அப்படியே போனோம் அப்படின்னா, இன்னொரு ரூம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலத்து ராஜாக்களோட படங்கள்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த போட்டோஸ் கீழயே வந்து அவங்க யாரு அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலது தான் வந்து போட்டோஸா வச்சிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, பெயிண்டிங்ஸ் தாங்க. அவ்ளோ அழகழகான பெயிண்டிங்ஸ். இந்த மைசூர் பேலஸுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு நேமும் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அம்பா விலாஸ் பேலஸ். நிறைய பேருக்கு இது மைசூர் பேலஸ் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். ஆனா இந்த பேலஸ்க்கு ஒரு பேர் இருக்கு, அம்பா விலாஸ் பேலஸ்ன்னு சொல்லிட்டு. அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பேலஸ பாத்தீங்கன்னா 1897ல வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணி 1912ல வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிருக்கு இத கட்டி முடிக்கிறதுக்கு. அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி 41,47,914 rupees அப்படின்னு சொல்லி இந்த அமௌண்ட் போட்டிருக்காங்க. இந்த அரண்மனை கட்டுறதுக்கான செலவாமா. இந்த அரண்மனையில மொத்தம் 340 ரூம் இருக்காமா. பப்ளிக் விசிட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம். அதுக்கு மேல இருக்க ஃப்ளோர்ஸை நம்ம அலோவ் பண்றது கிடையாது அவங்க. இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, யார்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அதுதாங்க நம்ம வீட்ல எல்லாம் கட்டினா ஒரு சிலர் முத்தம் வச்சு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த இடத்தான் மென்ஷன் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, மன்னரோட தர்பாருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு. அந்த மேல இருக்க கேசஸ் எல்லாம் பாருங்க. ஒரு மாதிரி பாட்டில் கிரீன், லைட் கிரீன்ல அவ்வளோ சூப்பர்வா இருக்கு. இங்க இருந்து பாக்குறதுக்கு ஃபுல்லா வந்து நெட்டு கட்டி வச்சிருக்காங்க. மேல வந்து கம்ப்ளீட்டா எந்த பேர்ட்ஸும் உள்ள வராத மாதிரி. அப்படியே ஓவரால் வியூ காட்டுறேன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல 2 சைடும் 2 ஜாகுவார் நிக்கிற மாதிரி அந்த கல்லுலயே பண்ணிருக்காங்க ஸ்டோன்ல. அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்க மாதிரி இருக்குங்க பாக்குறதுக்கு. ஒண்ணு இன்னொன்னு பார்த்து முறைச்சிட்டு இருக்க மாதிரி பண்ணிருக்காங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. மன்னர் வந்து அப்படியே அரசவையில இருந்து இந்த யார்ட் வழியா அப்படியே உள்ள போவார் போல இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது கரெக்டா இருக்கான்னு தெரியல எனக்கு. இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் சேர் தாங்க. இது மன்னர், ராணி அவங்க பசங்க எல்லாம் உட்கார்றது ஞாபகத்தை பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு வியூ காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க சைட்ல வந்து சில்வர் மிரர் இருக்கு பாருங்க. சில்வர்லயே பண்ண மிரர் இது. இங்க ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம மேலே ஏறி போவோம். மேலே ஏறி போன உடனே பாத்தீங்கன்னா இங்க வந்து கிருஷ்ணராஜ உடையார் போர்த்து அவரோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. உட்காந்துட்டு பாக்குற மாதிரி. அதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் ஹாலுக்கு போனோம். வாங்க போவோம். அந்த டோர் எல்லாம் பாருங்க எப்படி வேலைப்பாடு பண்ணிருக்காங்கன்னு அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு. வாங்க ஆடியன்ஸ் ஹால் போய் பார்ப்போம். இந்த இடத்த தாங்க ஆடியன்ஸ் ஹால் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. இங்க வந்து சைட்ல வந்து கடவுள்களோட படமும் ராஜாவோட படமும் மூடி பெயிண்டிங்ஸ்ல வச்சு அதை அப்படியே பண்ணிருக்காங்க கிளாஸ்ல பாக்குறதுக்கு. அவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உடன்ஸ்ல கார்விங் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு அழகா இருக்கு யூனிக்கா பாக்குறதுக்கு. இந்த பில்லர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கிரானைட் மார்பிள்ஸ்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்பார் ஹால் பார்த்தோம் இல்லையா? அங்க வந்து பில்லர்ஸ் வந்து ஹைட்டா அந்த லைன் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. அதே வந்து இங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனா வந்து நிறைய பில்லர்ஸோட கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கு இந்த ஹால் பாக்குறதுக்கு. அவ்வளோ யுனிக்கா இருக்கு பாக்குறதுக்கு. எங்க இருந்து காட்டுறேன்னு பாருங்க. அந்த கடைசி வரைக்கும் அவ்வளோ அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு இந்த பிளேஸ். அப்படியே ஓவரால் வியூ காட்டுறேன்னு பாருங்க. உண்மையாலே ரொம்ப சூப்பரா இருக்கு. தர்பார் ஹாலோட இன்னொரு ரிப்ளிகான்னு கூட சொல்லலாம். தர்பார் ஹால் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரே பிளேஸ் காமிச்சிருப்பாங்க. இங்க இவ்வளவு பில்லர்ஸ்க்கு நடுவுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு.
ஆடியன்ஸ் ஹாலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மெயின் கேட் உங்களுக்கு தெரியும். அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் கேட் தெரியும். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உட்கார்ற மாதிரி வந்து சீட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை ராஜ குடும்பத்து பெண்கள் வந்து பாக்குறதுக்கு வந்து மத்தவங்க யாரும் அவங்கள பாத்துறக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடுமே சீட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேல பாருங்க எப்படி பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு. கம்ப்ளீட்டா பாருங்க ஒரு ஓவரால் வியூ காட்டுறேன். நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க பாக்குறதுக்கு. நம்ம இங்க இருந்து வெளியே பார்க்கலாம். வெளியே இருக்கிறவங்களும் உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குற மாதிரி இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு. அப்புறம் மேல வால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட்டிங்ஸ், அதுக்கப்புறம் அந்த வால் பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் பாக்குறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்குங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த பிக்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீதா ஸ்வயம்பரம் சொல்லி ராஜா ரவிவர்மாவோட ஓவியம் இருக்குங்க உள்ள. அது மட்டும் இல்ல, இங்க வந்து அஷ்டலட்சுமி தேவிகளோட படங்கள் வந்து கண்டினியூஸா வச்சிருக்காங்க பெயிண்டிங்ஸாவே. இங்க பாருங்க பேலஸ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா லேக் கூட இருக்கு. அந்த காலத்து லேக் போல இருக்குது. அதை கிராஸ் பண்ணி வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தர்பார் ஹால் மாதிரி தாங்க இருக்கு. பட் ஆனா என்னன்னு சரியா சொல்ல தெரியல இந்த இடத்தோட பேச. நல்லா ஒரு லாங் ஹாலுங்க. அதே பில்லர் ஸ்ட்ரக்சர்ஸோட அவ்வளோ யூனிக்கான ஒர்க்ஸோட மேல சீலிங்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே உடன் கார்விங்ஸ் தாங்க. சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கோல்டன் கலர்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த இடத்துல இருக்கிறது. இங்க நின்று பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம பழைய காலத்து படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல முக்காவாசி இந்த மாதிரி தாங்க செட்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. ராஜா அரண்மனையில உட்காந்து இருக்க மாதிரியும் நடந்து போற மாதிரியும். ஒருவேளை இதுல இருந்தா இன்ஸ்பயரா எடுத்திருப்பாங்களோ என்னமோன்னு தெரியல. அதுக்கு ஆப்போசிட்டியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளியிலான கதவுங்க. அந்த கதவுல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட எல்லா குழந்தை படமும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியிலேயே போட்டு பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்வளவு அழகா இருந்ததுங்க அந்த கதவை பாக்குறதுக்கு. அங்க பாருங்க மேல சீலிங் பாருங்க. அங்க இருந்து அந்த விளக்கு வந்து இங்க தொங்கிட்டு இருக்குங்க அந்த லைட்ஸ். அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். பேலஸா உள்ள பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா யானைகளுக்கான நகைகள் வச்சிருப்பாங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா 10 நாள் நடக்கக்கூடிய தசரா திருவிழால யானைகளை அலங்காரம் பண்ணி அது மேல அம்மனை போட்டிட்டு போவாங்க. மன்னரும் சில டைம் உட்காந்து போவாரு. ஸோ அதெல்லாம் சேர்த்து அதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல மட்டும் இதை எடுத்து போட்டு யானைகளுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க போல இருக்கு. இப்போ வந்து ஷோகேஸா வச்சிருக்காங்க. பட் ஆனா இது இன்னும் பயன்பாட்டுல தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க வெளியே வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரண்மனையை பத்தி புக்ஸ் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து நிறைய வச்சு விற்கிறாங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அரண்மனையில இருந்து வெளியே எக்ஸிட் ஆயிட்டோம். நாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேக் சைடு வழியா தான் எல்லாரும் போகணும் வெளியே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக பின் பக்கமா தான் போயிட்டு இருக்கோம். போற வழியில பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஸ்ரீ பிரசன்ன கிருஷ்ணசுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதை அப்படியே கிராஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மைசூர் பேலஸோட மியூசியம் அப்படின்னு சொல்லி இங்க வச்சிருக்காங்க. அதுக்கு தனி என்ட்ரி சார்ஜஸ் கலெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க உள்ள போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்க கிளம்பிட்டோம் அங்க இருந்து. அப்படியே நம்ம நடந்து வந்தோமா பாருங்க எதிரில கூட ஒரு இன்னொரு கோவில் ஒண்ணு இருக்கு பாருங்க. அதை அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோங்கம்மா. அரண்மனை விட்டு வெளியே வந்தாச்சு கம்ப்ளீட்டாவே. இங்க சைட்ல வந்து கார்டனிங் எல்லாம் பண்ணிருந்தாங்க. அவ்வளவு அழகா இருந்தது பாக்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க அரண்மனையை சுத்தி பார்த்துட்டு ஒரு 5 மணி போல நாங்க கிளம்பிட்டோம். ஏன்னா இப்ப கிளம்பினாதான் ஒரு 9 o'clock வீட்டுக்கு போய் ரீச் ஆகலாம்னு சொல்லி கிளம்பி வச்சிருந்தோமே. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.